சா தூக்கம் கண்ணை முழிக்க முடியுதா? தூத்த போட்டிருக்கு போலையே, அதுதான் தூக்கத்தை போட்டு அசத்தி எடுத்துருச்சு. ஆத்தாடி, உச்சி வெயில் மண்டையை பொழக்கிற நேரம் வந்துருச்சு. இன்ன வரைக்கும் தூங்கி போட்டோமே. இந்த வய வேலைக்கு போயிட்டு வர்றது உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது மாதிரி ஆகி போயிடுது. காலையில் எந்திரிச்சு இந்த வாசப்பறிக்கு கோலம் போடக்கூட முடியுதில்ல. பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா சிரிச்சிருவா, இது கோலம் போடுற நேரமானு. இவங்க வேற காலங்காத்தால எந்திரிச்சு எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நேரம் ஆளையே காணா. இவர் பேசாமல் எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுவார். போகும்போது ஒரு சத்தம் போட்டுட்டு போகக்கூடாது. இந்த வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு வச்சிருக்க மாட்டேன் வயல் வேலைக்கு போகிறதுக்குள்ள. இந்த பக்கத்து வீட்டு கோமதி வீட்டு கதவெல்லாம் சாத்தி கிடக்குதே. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வயல் வேலைக்கு போயிட்டா போல. அவள் பொம்பளையா நம்ம பொம்பளையா? நம்ம இப்படி இருக்கிறமே ஒரு பொறுப்பே இல்லாமல். இவ வேற இப்படி எந்திரிக்க மாட்டேன்னு தூங்கிட்டு கிடக்குறாளே. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சா என்னன்னு வேற தெரியல. இப்படி வெயில் வர வரைக்கும் தூங்கிட்டு கிடக்குறா. ஒரு பால் கிலோ வாங்கிட்டு வந்தா காப்பியாவது போடலாம். எந்திரிக்கிற மாட்டோம்னு அப்படி கிடக்குறாளே. என்ன தெய்வான காலங்காத்தாலே ஒரே புலம்பலா இருக்குது. காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சவன இப்படி வாசல் இருக்கும் போதே புலம்பிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? அது இல்லங்க, நான் என்னத்த புலம்ப போறேன். இப்படி உச்சி வெயில் மண்டையை புழக்கிற நேரம் வந்துருச்சு. இன்னும் வயல் வேலைக்கு ஒன்றும் கிளம்பல, வீட்டு வேலையை ஒன்றும் இன்னும் முடிக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேற என்னத்த நான் புலம்ப போறேன்? சரி சரி, நீ வெளி வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு வா, வயலுக்கு கிளம்புவோம். காப்பி ஈப்பி எதுவும் போட்டு வச்சியா? எங்க தெய்வ எந்திரிக்கிறா? காலையில இருந்து காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கிறேன். தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு. போய் பால் வாங்கிட்டு வா, எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சுன்னு காதுல விழுகுதா அவளுக்கு. அப்புறம் எங்கிட்ட காப்பி தண்ணி போடுறது? சரி, நான் போய் பிள்ளைய எழுப்பி பால் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ வேலையை முடிச்சிட்டு வரசா வா. அது சரி, இப்படி விடிய காலத்துல இருந்தே உங்களை ஆள காணாமே. அப்படி வெளில எந்திரிச்சு எங்கே போனியே? அப்படி போனவங்க என்ன ஒரு சத்தம் போட்டுட்டு போயிருந்தா அந்த வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் இருந்திருக்க மாட்டேன். நான் எங்கே போக போறேன் தெய்வானே? மழை பெய்யலன்னு ஒரே புலம்பலா புலம்பிக்கிட்டு இருந்தோம். இதுல நல்லா 2-3 தூத்த விழுந்திருக்கு. இதுல உரத்தை வாங்கி வீசி விட்டா நல்லது. அதனாலதான் காசு ஈஸி எதுவும் ரெடி பண்ண முடியுமான்னு போயிட்டு வந்தேன் தெய்வானே. நானும் தாங்க தூங்கி எந்திரிச்சு இந்த மழையை பார்த்ததுல இருந்து பயத்துக்கு உரத்தை போட்டு விட்டுட்டா நல்லதேன்னு ஒரே யோசனையா இருந்தேன். காசுக்கு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஏன் மாமா, காசு ஈஸு கிடைச்சிச்சா ஒன்றும் இல்லையா? இந்த கோமதி வீட்டை பத்தியெல்லாம் காலை எந்திரிச்ச உடனே மழையை பார்த்த உடனே வயலுக்கு உரம் போட போயிட்டாங்க போல. ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கு தெய்வானே. இருக்கிறத வச்சு வாங்கி போட்டு விடுவோம். மீதம் உள்ளதை அப்புறம் பாத்துக்குருவோம். வேற என்ன பண்றது? சரி சரி மாமா, அதாவது கிடைச்சிச்சே, வாங்கி முதல்ல போட்டு விடுவோம். மாமா, அந்த பாருங்க காளை மாடும் ஆட்டுக்குட்டி எல்லாம் வெயில்ல கிடக்குது. பாவம் அவுத்து அங்க நிழல்ல கட்டுங்க. இந்த நேத்து அறுத்துட்டு வந்த புல்லு வேற இருக்கு, அதை மாட்டுக்கு அள்ளி போடலாம். போய் அதை போய் செய்யுங்க மாமா சீக்கிரம். சரி தெய்வானே, நான் போய் மாட்டை புடிச்சு கட்டேன். நீ வெளி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாமா வரசா. தெய்வானே, உரம் வந்து இறங்கிரும் தெய்வானே. அதை போய் போட்டு வந்தா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். நீ வரசா வா, பேசிக்கிட்டே நிக்காம. என்னடி பின்னாடி வந்து இப்படி நைஸா நிக்கிறியே? ஒரு பொம்பளை புள்ள இப்படி உச்சி வெயில் வர வரைக்கும் தூங்கினா அந்த குடும்பம் விளங்குமா? நீ பள்ளிக்கூட போறவனுக்கு நினைப்பு இருக்கா இல்லையா? போய் ஒரு பால் கிலோ வாங்கிட்டு வந்தா காப்பி போட்டு குடிக்க மாட்டோம். வய வேலைக்கு போறவங்க தானே. இந்த வாயில நீ நல்லா பேசுவடி. ஒத்தாள கடந்து தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒத்தாசையா ஏதாவது வேலை எதுவும் பார்ப்போம், உதவி பண்ணுவோம். அந்த நினப்பெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. தூங்கி எந்திரிக்கிறது, பையன் மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறது. இங்க வீட்டு வேலையை முடிச்சு வச்சுட்டு போய் வயல்ல போய் குனிஞ்சா சாயந்தரம் இருட்டு ஆகுற வரைக்கும், பொழுது சாயிற வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. நைட்டு வந்து படுத்தா அசந்து அடைச்சு போட்டது மாதிரி இருக்கு. யாராவது கூட மாட ஒத்தாசையா வேலை பார்த்தா தானே எனக்கு நல்லா இருக்கும். சரி சரி தெய்வானே, விடு விடு. எதுக்கு புள்ளைய வையிற? பால் கீழே இல்லாட்டி காப்பி தண்ணி எதுவும் வேணாம். ஒரு நீரா இருந்தா கலக்கிட்டாமா போதும். அப்புறம் என்ன மாமா, நான் வையெல்லாம் ஒன்றும் செய்யல. இங்கே பொழுது இவ்வளவு ஆகி போச்சு. இன்னும் போய் வயல்ல குனிஞ்சோம்னா நீங்க கூப்பிட்டுருவிய, காலை சாப்பாடை கொண்டு வா, கஞ்சியை எடுத்துட்டு வான்னு. அப்புறம் எங்கிட்ட இங்க வேலை ஓடும், வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க? இல்ல தெய்வானே, இன்னைக்கு நம்ம உரம் வீச தானே போறோம். அதை வீசி விட்டு வந்துடலாம் சீக்கிரம். ஏன் மாமா, உரம் எத்தனை முறை சொல்லியிருக்கிய? காசு எவ்வளவு மாமா வந்துச்சு? முன்னாடிலாம் அந்த மாட்டு சாணத்தையும் வேப்பலையும் இதுகளையும் போடுவோம். இப்பெல்லாம் பத்தியெல்லாம் உரம் பேர் என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ வருது. எதையோ வாங்கி போட வேண்டியது இருக்கு. இப்படி காசு ஆகி போயிருதே மாமா. ஆமா ஆமா தெய்வானே, என்ன பண்றது? காலம் மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்றது மாதிரி நம்மளும் மாறி போக வேண்டியதான். 4 பேர் என்னத்தை வாங்கி போடுறாங்களோ செய்யறாங்களோ அதுதானே நம்மளும் செய்ய வேண்டியதா இருக்கு. யாங்க மாமா, இந்த உரத்தை போடுறதுக்கு முன்னாடி யாராவது 2-3 ஆள் கிடைச்சிருந்தா கூப்பிட்டுருக்கலாம்ல. ஒரு வாட்டில் சேர்த்து நாத்த நடி விட்டுருந்தா சேர்த்து உரத்தை போட்டு விட்டுருந்துருக்கலாம். நம்ம அதுக்கு இல்லாட்டி அதுக்கு ஒரு தனியா ஒரு நாள் போடுற மாதிரி ஆகி போயிருமே மாமா. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். அப்புறம் அதுக்கு ஒரு நாள் வேலை பெருசா இழுத்துக்கிட்டு போகும். நீ இந்த ராணின்னு யாரையும் 2-3 பேரை கூப்பிட முடியாதானே? உரம் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி நாத்து நடு விட்டா ஒரு வாக்கில் வீசி விட்டுருவல்ல. சரி சரி மாமா, நான் அந்த ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவளையும் வீட்டில் ஆள் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியலையே. புழக்கத்தை ஒன்றும் காணா. அவளையும் வேலைக்கு ஆளையில் யாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு போறேன் மாமா. இந்த காத்துக்கு தெய்வான வீடு எங்கே இருக்குன்னு வாசல்ல கொண்டாந்து குப்பையை போட்டுட்டு போகும் போல. என்ன தெய்வானக்கா? ஆமா, காத்துக்கு இதுதான்
போட்டு விட்டுட்டு வந்துட்டோம்க்கா. ஏன் கோமதி, ஏதாவது வயவேலைக்கு ஆளு கிடைக்குமா கோமதி? 2 ஆள் இருந்தா நம்மளுக்கு பார்த்து விடுவேன். வேலை இன்னைக்கு உரம் போடலான்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நாத்து நட்டு விட்டுட்டு ஒருத்த போட்டா நல்லா இருக்குமேன்னு ஆள் தேடிட்டு இருக்கோம். 2 ஆள் இருந்தா சொல்லுமா. அட என்ன மச்சான், திடீர்னு காலையில இன்னைக்கு ஆள் வேணுங்கிறிய? நேத்து முந்தா நாள் இப்படி சொல்லி வச்சாதானே ஆள்லாம் கிடைக்கும். இப்ப திடீர்னு சொல்றிய? அட ஏன் கோமதி, இன்னைக்கு நாங்க கனவா கண்டோம் மழை வரும் உடனே உரம் போட்டு ஆகணும்னு நான் நினைச்சோம். இப்படி மழை வந்துருச்சு, அதனாலதான் திடீர்னு ஆள் தேவைப்படுது. அப்ப சரி தெய்வானக்கா, நானும் வீட்ல சும்மா தான் இருக்கிறேன், நானும் வரேன். அப்படியே ராணியனையும் கூப்பிட்டு பார்க்க முடியாதானே? போனா நட்டு விட்டுட்டு வந்துடலாம்ல. சரிடி கோமதி, நானும் இவட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ராணி வீட்டு வரைக்கும் போய் ராணியை கூப்பிட்டு பாப்பமேன்னு. அவ வீட்டுல இருக்காளா, அங்கிட்ட பாத்தியா? ஆமாக்கா, வீட்டுல தான் இருக்கா. பிள்ளைல பள்ளியிடத்துக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தா. வரசா போ, இந்த மழை எல்லாம் பெஞ்சதுக்காக ஆளுகளும் கிடைக்காது, யாரும் வந்து கூப்பிட்டு போயிட போறாங்க. நீ வரசா போய் கூட்டிட்டு வந்திருக்கா. சரிடி கோமதி, இந்த நானும் போய் வரசா போறேன். இம்புட்டு நேரம் அந்த மழையை பார்த்த உடனே ஐயோ உரம் போடணுமே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. கையில காசு பெரட்டணுமேனு இவ்வளவு நேரம் காசு பெரட்டுறதுலே ஓடி போச்சு. இப்பதான் உரம் வந்துட்டு இருக்கான், அதுக்கு முன்னாடி கட்டி விட்டாதாண்டி தேவலை.